ஓவியகுமார் வணக்கம். நிச்சயமாக நாளை நாடு முழுவதும் நீட் மறு தேர்வு நடைபெற இருக்கும் நிலையில் தேசிய தேர்வு முகமை மாணவர்களுக்கான அதிமுக்கிய எச்சரிக்கை மற்றும் வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. மாணவர்களின் மன உளைச்சலை போக்க தமிழக அரசு சிறப்பு ஆலோசனைகளையும் வழங்க தொடங்கி இருக்கிறது. இது குறித்த விவரங்களை சேகரித்த போது நீட் மறு தேர்வு எழுத உள்ள மாணவர்களை குறிவைத்து சில சமூக விரோதிகள் மோசடியில் ஈடுபட வாய்ப்புள்ளதாக தேசிய தேர்வு முகமை எச்சரித்துள்ளது. தேர்வு தொடர்பாக செல்போன்களுக்கு அனுப்பப்படும் ஓடிபி எண்கள், ரகசிய குறியீடுகள் அல்லது பணம் கேட்டு வரும் தேவையில்லாத கால்களை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. தேர்வு முறைகேடுகள் மற்றும் போலி தகவல்கள் குறித்து மாணவர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறும் அதிகாரப்பூர்வ இணையதள அறிவிப்புகளை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் 22 லட்சம் பேர் எழுதும் நீட் தேர்வு நாளை மதியம் ஆரம்பமாகிறது. நீட் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களின் மன உறுதி மற்றும் மன நலனை காக்கும் பொருட்டு தமிழ்நாடு அரசு நட்புடன் உங்களோடு திட்டத்தின் கீழ் சிறப்பு தொலைபேசி ஆலோசனைகளையும் தற்போது வழங்கி வருகிறது. தேர்வு பயம் மற்றும் மன அழுத்தத்திற்கு ஆளாகும் மாணவர்கள் தயக்கமின்றி 1441 அல்லது 104 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளலாம் என தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த எண்ணில் தகுதி வாய்ந்த பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தேவையான ஆலோசனைகளும் வழிகாட்டுதல்களும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. கடந்த மே மாதம் நடைபெற்ற நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு புகார் எழுந்ததை தொடர்ந்து நாளை நாடு முழுவதும் இந்த மறு தேர்வு நடத்தப்படுகிறது. இந்தியா முழுவதும் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள 14 நகரங்கள் உட்பட மொத்தம் 22.79 லட்சத்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகள் இந்த தேர்வினை எழுதுகின்றனர். இந்தியா முழுவதும் பார்த்தீர்கள் என்றால் ஓவியகுமார், சுமார் 551 நகரங்களில் இதற்கான தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்வை எந்தவித முறைகேடுகளும் இன்றி நேர்மையாக நடத்த நாடு முழுவதும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட கண்காணிப்பாளர்கள் மற்றும் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தேர்வு நாளை பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 மணி வரை நடைபெறும். மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு மாலை 6:20 மணி வரை கூடுதல் நேரம் வழங்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் அனைவரும் பிற்பகல் 1:30 மணிக்குள் தங்களுக்குரிய தேர்வு மையங்களுக்குள் கண்டிப்பாக வந்துவிட வேண்டும் என்றும் அதன் பிறகு வருபவர்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் தேசிய தேர்வு முகமை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதற்கெல்லாம் மேலாக பார்த்தீர்கள் என்றால் கடந்த முறை நீட் தேர்வின் போது தேர்வர்களிடம் தேர்வு அறையில் பல தகவல்களை கேட்டு அவர்களது நேரம் வீணடிக்கப்பட்டதாக தமிழகம் முழுவதும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்த முறை அதுபோன்ற குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லாமல் தேர்வர்கள் தேர்வு அறைக்குள் வருவதற்கு முன்பாகவே அவர்களின் தேர்வு குறித்தான அனைத்து விவரங்களும் முடிக்கப்பட்டு முழுமையான தேர்வு நேரத்தை அவர்கள் தேர்வு எழுதுவதற்கு பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை பெற்றோர்கள் மற்றும் தேர்வர்களின் முதன்மை கோரிக்கையாக முன்னிறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து மையங்களிலுமே தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர்கள் அதற்குரிய முன்னேற்பாடுகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டத்திலும் பார்த்தீர்கள் என்றால் 11 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 6559 பேர் நீட் மறுதேர்வு எழுதுகின்றனர். திருநெல்வேலி மட்டுமல்ல, அனைத்து பகுதிகளிலுமே ஹெலிகாப்டர் மூலம் இந்த முறை வினாத்தாள்கள் கொண்டு வந்து விநியோகிக்கப்பட்டுள்ளது. மிகுந்த பரபரப்பினை கிளப்பியிருக்கும் நீட் தேர்வு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் நாளை முன்னெடுக்கப்படுகிறது. ஓவியகுமார்.